ஜிசாக்கல்லா ஹைர் நல்ல இன்ஷா அல்லா. ஆனால் உங்களோட கிளாஸ் முடிஞ்சாலும் ஒரு நாளுமே உங்களோட தொடர்பு முடியாது. இது சிலபஸை நான் முடித்தாலும் நாங்கள் நீங்கள் இன்ஷா அல்லா ஒண்டா இருப்போம். இன்ஷா அல்லா இன்ஷா அல்லாஹ். மௌத்தாகன் காட்டிலும் எங்களோட ரிலேஷன்ஷிப் தொடரும். நீங்களாக கோச்சு கொண்டு போனாலே ஒழிய நான் ஈப்பன். அதனால் உங்களை எனி டைம் என்னோட கால் எடுக்க வேணாம், வாட்ஸ்அப்பில் பேசலாம், டீட்டெயில்ஸ் கேட்கலாம், விளக்கம் கேட்கலாம். எனக்கு அல்லாட கிருஃபியால் இது பெருமைக்காகனு சொல்கிறது இல்லை. ஒரு 10-12 வருஷத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபத்துவாவுடைய விஷயத்தில். அதுக்கு பின்னால் இந்த மார்க்கெட் நாலேஜும் ஓரளவு படித்து கொண்டிருக்கிறேன் என்றதுனால பிஸ்னஸ் விஷயங்கள் வரக்கொள்ள கேளுங்க, தெரிஞ்சுட்டு நான் சொல்லுவேன். தெரியாத பார்த்து இன்ஷா எல்லாம் தெரியுமென்னு சொல்லலை, எல்லாம் தெரியும் என்ற அளவுக்கு இல்லை. ஆனால் எந்த கேள்வியை கேட்டாலும் இன்ஷா அல்லா தேடி சரி பதில் சொல்லலாம். என்ன உங்களுக்கு ஒருத்தர் இருந்தால் அப்போ இதுக்கு முந்தி நீங்கள் சொல்லலாம், யாரும் இல்லை கேட்க, இப்போ இருக்கிறார் ஒருத்தர், அப்போ என்ன கட்டாயம் கேளுங்க. தெரியாத ஒரு புதிய விஷயம் செய்கிறீங்களா, ட்ராப் ஷிப்பிங்கண்டா அதை பற்றி கேளுங்க. செய்ய போகிறீங்களா கேளுங்க. வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆகிக்கலாம், அல்லது வேற நிறைய இப்போ எக்கச்சக்கமான வியாபாரங்கள் இன்றைக்கு உலகத்தில் புதுசாக புதுசாக வந்து கொண்டு இருக்கு. இப்போ அண்மையில் ஒருத்தர் கேட்டார், இந்த ஏஐட ஃபோட்டோ இது ஆய்வு செய்யணும். இப்போ ஒரு பொம்பளை உண்ட எங்களுக்கு ஒரு பொம்பளைய பார்க்குறன்றது கூடாது, உருவம் வரைகிறன்றது கூடாது. ஆனால் இப்போ நாங்கள் ஏஐ கிட்ட சொல்கிறோம், இந்த உருவத்தை நீ வரைஞ்சி தான்ட்டு அது வரைஞ்சி தருகுது. அப்போ அது ஏழுமா இல்லையா என்ற இது புதிய நவீன மசாலா விளைஞ்சா. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும். அப்போ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அந்த ஏஐ அந்த ஃபோட்டோவை எடுத்து ஏழுமா இல்லையா என்ற கேள்வியெல்லாம் இருக்கி. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் காலப்போக்கு நவீன உலகத்தில் வந்து கொண்டிருக்கும். வரக்கொள்ள கட்டாயம் நீங்கள் செய்யக்கொள்ள கேளுங்க. என்னை விட தெரிஞ்சாலும் அவட்ட கேளு, என்னட்டான் கேட்கணும் கட்டாயம் இல்லை. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒருத்தர் இருக்கணும். கட்டாயம் அவங்களுக்கும் மார்க் விஷயங்களை விளங்கி கொள்வது கட்டாயம் ஒருத்தர் இருக்கணும். அப்போ சொல்லுவாங்க, உங்களுக்கும் நரகத்துக்கு மத்தியில் ஒரு ஒரு ஆலிமை வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிற? நீங்கள் டிரெக்டாக முடிவெடுத்தால் அது நீங்கள் ஆலிம் இல்லாமல் நரகத்தில் போகிறீங்கன்னு அர்த்தம். ஆலிமுண்டை வச்சு நீங்கள் முடிவெடுத்தா யார், நாங்கள் மாற்றுறது இல்லை, யார் மாற்றுற சொல்லுங்க? அந்த ஆலிம் தான் மாட்டுவார். அதனால தகுதியான ஒருத்தரை நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா ஹைராக்குவான் இன்ஷா அல்லாஹ். நல்லா முடிச்சு கொள்வோம். அதுக்கு முன்னால் யாரும் லீவ் ஆகவானாம். ஒரு சொல்லுங்க. ஹைர். அப்போ இந்த கோர்ஸ் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே நாங்கள் பயணித்தோம். நீ ஆரம்பத்தில் வரக்கொள்ள அதுக்கு முந்தி சொல்லி கொள்றேன்னு ஒரு விஷயத்த படித்து தரக்கொள்ள கொஞ்சம் சில விஷயங்களை சத்தம் போட்டு சொல்லுவது இறக்கத்தில் சொல்கிற, யாரோட தனிப்பட்ட முறை எந்த ஒரு கோபமும் இல்லை எனக்கு. இப்போ நீங்களும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்திக்கிறீங்க. அப்போ நீங்கள் மேக்சிமம் அதை விட பல மடங்கு பிரயோசனம் எடுக்கணும் என்றது தான் என் நோக்கம். ஆனால் இந்த சப்ஜெக்ட் நான் நினச்சதை விட பல மடங்கு பெருசி. அப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டுக்கே தந்தா அது உங்களுக்கு போரிங் ஆகிருக்கும். பேசிக்கான சில விஷயங்கள் எடுத்து மார்க்கெட்டில் இருந்து கட்டம் கட்டமாக படிக்கிறது இருக்கே, அது லைஃப் டைம் உங்களுக்கு மறக்காது. ஏன்னா இதை எக்ஸாமுக்காக வேண்டி நாங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இப்போ இது எக்ஸாம் எழுதி பாஸ் மார்க்ஸ் எடுக்கிற நோக்கம் இல்லை. இதனால சர்டிஃபிகேட்டே இதுக்கு இல்லை. ஏன் சர்டிஃபிகேட் இல்லைண்டா, இதை நீங்கள் படிச்சுட்டு ஜொப் எடுக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் வியாபாரம் செய்ய போகிறீங்க. பெஸ்ட் எஜுகேஷன் செஞ்சு படிக்குதான் பெஸ்ட். அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் நான் பேசி இப்போ எல்லாரையும் இறக்கம், எந்த யாரையும் எந்த தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கோபமும் இல்லை. அப்படி ஏதாவது பேசி இந்த கட்டாயம் மன்னிச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒரு 1 மினிட் 2 மினிட் இன்ஷா அல்லாஹ் பேசணும். இப்போ சுருக்கமாக இந்த கோர்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, வரக்கொள்ள எப்படி இருந்துச்சு, என்னத்தை படித்து கொண்டீங்க, உண்மையிலே பிரயோசனமாக இருந்துச்சா, அதில் எந்தெந்த விஷயங்கள் இப்படி படித்து தந்தால் நல்ல எங்களுக்கு இது விளங்குது இல்லை, இதை நீங்கள் இப்படி படிச்சு தாங்க, அந்த டெக்னிக்கல் கூட படித்து தந்தது நல்லமா, அல்லது குறைச்சி படித்து தந்தால் நல்லமா, அல்லது இதை எப்படி செய்யலாம், உங்களுக்கு லேசாக விளங்கணும். அதனால் உங்களோட கருத்துக்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார் ஆரம்பிக்க போகிறீங்க?
அர்ஷத் ஸ்டார்ட் பண்ணுங்களே. Assalamu alaikum Hazrat. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்சுவலி Hazrat உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து நான் பள்ளியில் மீட் ஆகி தான் உங்களோட இதை ஜாயின்ட் ஆகினேன். மாவன் இல்லைண்ணா? வானல்ல நான் சும்மா ஒரு பள்ளியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கண்டு தான் அந்த ப்ரோக்ராமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த டைமில் ஒரு 1 hour அதில் ப்ரோக்ராம் நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இன்ஷால்லா ஜாயின்ட் ஆகணுன்னு தான் ஃபர்ஸ்ட் செஷனில் ஜாயின்ட் ஆகி கொள்ளையெல்லாம் போச்சு. அந்த டைமில் ஒரு செஷன் கண்டினியூ ஆகி கொண்டிருந்துச்சு. அதோட 2வது செஷனில் ஜாயின்ட் ஆகினேன். அல்ஹம்துலில்லாஹ் பேசிக்காக ஒரு நாலேஜ் ஒன்று இருந்துச்சு ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்னா என்னாண்டு. பட் இந்த கோர்ஸுக்கு என்டர் ஆகினதுக்கு பிறகு தான் அதில் டெப்த் எப்படி நாங்கள் ட்ரேட் பண்ணுறது A to Z இதில் கவர் பண்ணி படித்தோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ படிச்சுக்கிறோம், ப்ராக்டிக்கலாக செய்கிறது தான் இப்போ எங்களுக்கு ஈக்குது. அதில் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா கைட்லைனும் எங்களுக்கு தந்திக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அதில் ட்ரை பண்ணுறது தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் விட்டுருவானாம். நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா திருப்பி இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்டில் புதுசாக ஒருத்தர் படித்தார், ஃபர்ஸ்ட் பெட்சில் வந்தவர் 35வது பெட்சில் திருப்பி படித்தார். அப்போ விட்டுட்டு போனீங்கன்னா திருப்பி வந்தால் உங்களுக்கு எல்லாம் புதுசாகிடும். அதனால் கீப் இன் டச் தேடிங்க, குரூப்பை வாட்ச் பண்ணுங்க, ஒரு கம்பெனியோட ரிசல்ட்னு வந்தால் வாசிங்க, ஒரு புதிய சப்ஜெக்ட் வந்தால் கொஞ்சம் தேடுங்க, டச்சில் கட்டாயம் இருங்க இன்ஷா அல்லாஹ். சின்ன அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணுங்க, அதெல்லாம் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சும்மா இந்த ஷேர் மார்க்கெட்ல இப்ப உதாரணம் இப்ப வாங்குற பீரியடா அது கொஞ்சம் எங்களுக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் ஒன்று எங்களுக்கு தந்தீங்கன்னா அதை நான் செஞ்சு கொள்ளே சேர்க்கும். இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ஹைல இருக்கு, இப்போ வாங்க வேணாம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, நல்ல டைம் ஒன்று வரும். கேஷை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கட்டாயம் டைம் ஒன்று வரும், அப்போ வாங்கலாம் இன்ஷா அல்லாஹ். அவசரம் இல்லை. அடுத்து யார் இருக்கிற? ஹசன் ஆஜி. நீங்க 2வது இருக்கிறீங்க, சொல்லுங்க அஜர். நான் இதுக்கு முதல் கோர்ஸை செஞ்சிருக்கிறேன். ஆனால் அந்த டைம் நான் இவ்வளோ கணக்கெடுக்கல. ஆனால் இந்த முறையில் நான் டிசைட் பண்ணேன் நான் படிக்கணும்னு. அந்த முறை படித்தேன். அவங்களோட ஃபீட்பேக் தார் அவங்களோட டச்சோடு தான் இருக்கிறேன். இன்னும் படிக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு இல்லாத ஹெல்ப் இன்ஷா அல்லாஹ். நல்லா. அடுத்தது இன்னொன்று சொல்லணும் ஹசரத், உங்களோட இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த நீ செஞ்ச வீடியோ இருக்குதானே, அதே மாதிரி மிச்சம் தரம் மிச்சம் விளங்குது. அந்த வீடியோல இருக்கிற மிச்சம் விளங்குது தான் அவனோட பாச கொஞ்சம் எனக்கு பிடிக்குது இல்லை. எல்லாம் சரி வரும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து பார்க்க போல சரி வரும் இன்ஷா அல்லாஹ். கேளுங்க, அதை பார்த்துட்டு விளங்காத என்னோட பேசுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஹைராக்கும். நல்லா இன்ஷா அல்லாஹ். அடுத்தது யார் இருக்கிறீங்க? ஃபாத்திமா பேசுறீங்களா? சரி, மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி உங்களோட கருத்தை சொல்லுங்க. மஸ்ரூஜ். இந்த ஆரம்பத்தில் நான் அந்த ஃபியூச்சர் ட்ரேட் சம்பந்தமாக ஒரு கம்பெனியில் ஆட்டோமேட் ட்ரேட் சம்பந்தமாக 10 வருஷம் ஜாயின்ட் ஆகினேன். எனக்கு இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் பைனான்ஸ் கிரிப்டோ கரன்சியில் கொஞ்சம் ட்ரேடிங்கை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு. ஆனால் பெரிய அளவில் ஈக்கல. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எந்த ஐடியா அமைக்கல. கோர்ஸுக்கு பிறகு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ப்ளே பண்ணணும், எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சில ஐடியா வந்துச்சு. அதே நேரம் கேண்டில் லைட்ஸ் கிராஃப் அனலைஸ் பண்ணுறது அதை பற்றின ஒரு ப்ரோட் ஐடியா ஒன்று வந்துச்சு. அதுக்கு முந்தி நான் செக் பண்ணதெல்லாம் சும்மா டேட்டா அனலிட்டிக்ஸ் ட்ரை பண்ணி அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்றில் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு அதுக்கு பின்னுக்கு ஒரு இந்த அல்கோரிதம் அது இந்த மேக்ஸ் இதெல்லாம் இப்போ தான் விளங்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் இந்த கோர்ஸில் நான் கெயின் பண்ண மெயின் நாலேஜ். அது வந்து அதோட சேர்த்து டெக்னிக்கல் அனலிசிஸ் பார்த்தது கொஞ்சம் கியூரியாசிட்டி கூட, கொஞ்சம் புதுசாக செக் பண்ண இன்னும் கொஞ்சம் தேடி அதில் என்னத்தான் சொல்லி தெரியும் சொல்ல இன்ட்ரெஸ்ட் ஒண்டிக்குது. அந்த சைடில் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்டிக்குது. அதோட சேர்த்து புதுசாக டேர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அது என்னத்தான் சரி தேட போல சில டைமுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. சிலது ஏற்கனவே படித்ததும் திருப்பி பிரைன் ஸ்டார்ம் பண்ணணும்னு சொல்லி வருது.
அடுத்த லேர்னிங் பண்ண வேண்டிய கேப் சரியான பட்டு கூடுதலாக இருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிற இவ்வளோ பெரிய டீப் ஏரியா உண்டுக்குள்ளுக்கு தான் வாரன்னு சொல்லி தெரியும் எனக்கு உண்மையுமே. இப்போ வந்து தான் புக்ஸ் ரெஃபர் பண்றது, நாலேஜ், யூடியூப் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஏரியா உண்டுக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிறது தான் பிளான் உண்டு. இன்ஷா அல்லாஹ் என்ன கான்டாக்ட் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ். அடுத்த உங்களுக்கு இந்த ஸ்டாக் கிரிப்டோல கொஞ்சம் ஒரு போர்ஷன் நல்லா பாப்போம். கிரிப்டோல மெயினா வந்து டெக்னிக்கல் தானே கூட 100% டெக்னிக்கல் தான். அப்போ டெக்னிக்கல்ல கொஞ்சம் எல்லாம் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தா தான் கிரிப்டோ ஒர்க் ஆகும். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வேற இஹ்சான். அஸ்ஸலாமு அலைக்கும். மௌலவி, உண்மையை சொல்ல போனா கொஞ்சம் கவலை ஆகிக்குது. முடியுது கிளாஸ். ரெண்டாவது கிளாஸ்லயே வேண்டாம். உண்மையில சொல்ல போனா ஏன்னா 100% கொடுக்க முடியல. ஏன்னா அந்த டைம் வந்து கணக்கா நான் வேலை முடிஞ்சு வார டைம் ஆயிடுது. மோஸ்ட்லி வைல் டிரைவிங் தான் பார்க்க வேண்டியது. ஒரு சில கிளாஸ் வந்து நான் திரும்ப ரெக்கார்டிங்க பார்த்து தான் திரும்ப நான் ரெஃபர் பண்ணினேன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த ரெண்டையோட எனக்கு லைவா இருக்க முடியல கிளாஸ்ல. அந்த மாதிரி ஒண்ணு. ஆனா ஒண்ணே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ரெக்கார்டிங். அந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல ரெக்கார்டிங் நீங்க அனுப்புனது. ஆனா அது மட்டும் நான் பார்க்காம இருந்தேன்டாக்கா உண்மையில இன்னும் அந்த சிடிஎஸ் அக்கௌண்டோட ஓபன் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப ஏதோ மாஷால்லாண்டு இப்ப இங்க சவுதிலயும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படிதான் ரூல்ஸ் வந்தது. எனக்கு அதை பத்தி தெரியல. இப்ப நான் சவுதியில இருக்கிறதால நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்ல அதுக்கு டீடைல்ஸ் கேட்கல, ஐடென்டிட்டி எல்லாம் கேட்பாங்களே. அந்த நாட்டுல ஐடென்டிட்டி ஆயிக்காங்க என்ன சவுதிக்காரங்களுக்கு வாய்க்கிறது. அப்ப உங்களுக்கு வந்து இங்க வந்து இப்ப பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ற அதே சிஸ்டம் தான் இங்க. பல்ராஜ் கேபிட்டல் அந்த மாதிரி எஸ்என்பி கேபிட்டல் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதும் அதே ப்ரொசீஜர் தான். ஒரு டிஃபரெண்டும் இல்லை. பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஆன்லைன்லயே ஓபன் பண்ணலாம். இனி அங்கிட்டு சல்லியை டிரான்ஸ்ஃபர் பண்றது இனி நம்மளோட ப்ரொஃபைல் ரெடியா இருக்கும். அந்த மாதிரிதான். அடுத்து இங்க வந்து அதுலயே லைவா லிஸ்டாவே இருக்குது. எது ஜெனரல் லிஸ்ட், அதாவது சரியா கம்ப்ளைண்ட்ஸ் கம்பெனி எது, அது ஒரு லிஸ்டாவே போட்டிக்கிறாங்க. அது சவுதிலயும் வைட் லிஸ்ட் இல்லாத கம்பெனி சீக்கனா இருக்குது. நான் அன்னைக்கோட ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன். அது ஜெனரல் லிஸ்ட்லயும் இல்ல. அப்படின்னா அது சரியா கம்ப்ளைண்ட்ஸே இல்ல டோட்டலி. உதாரணத்துக்கு இப்ப அல்ராஜி எடுத்துட்டாக்கா அல்ராஜி லிஸ்டட் கம்பெனி இருக்குது, ஜெனரல் லிஸ்டட் கம்பெனி இருக்குது. அட்லீஸ்ட் ஜெனரல் லிஸ்டட் கம்பெனினா அது சரியா கம்ப்ளைண்ட் தான். அந்த மாதிரி. எனக்கிட்டே மௌலை கேக்குறீங்க? நீங்க பேசிக்கொண்டிருக்கீங்க, கண்டினியூ பண்ணுங்க. இனி வேற ஃபண்டமெண்டல்ல எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்குது. ஆனா இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு கம்பெனியில பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு லேசி ஃபீலிங் ஒண்ணு வருது. அது நான் ஓவர் கம் பண்ணோன்னு நான் ட்ரூத்த சொல்லி ஆகணுமே. அடுத்தது டெக்னிக்கல் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ணணும். மௌலவி நிறைய பார்க்க வேண்டியது. மற்றது அந்த 20 வீடியோ நீங்க சொன்னது அது ஃபுல்லா பார்க்கணும். நிறைய டைம் ஒண்ணு கொடுக்க வேண்டியது. மத்தது அந்த பழைய ரெக்கார்டிங் இருக்குதானே ப்ரீவியஸ் கிளாஸ், அது நான் மனசுல உள்ளது நான் சொல்றேன் ஒண்ணு நினைச்சுக்கிட்டாங்க. அதுல மொத்தமே ஒரு 7 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மாஷா அல்லாஹ் நல்ல ஆக்டிவான கிளாஸ். அது 4 பேர் என்னமோ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா அதுல உங்களோட நிறைய இன்ஃபர்மேஷன் அதுல இருக்குது. அந்த கிளாஸோட கம்பேர் பண்ணும்போது நம்மட ஏதோ கொஞ்சம்
ரொம்ப குறவாகிக்கிற மாதிரி அது என்ன ஏன் காரணம் பர்சனல் தெரியுமா? ஒப்பீனியன். ஏனண்டா அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து கேள்வி கேட்க கொள்ளத்தான் எனக்கு அடுத்தடுத்த கட்டத்தை டீப்பா போகலாம். அதாச்சும் அவங்க சொல்றது. ம் இது வந்து 37வது பேட்ச். சில ம் பேட்சில் நல்ல நல்ல தலை உள்ளவங்க இருப்பாங்க, நல்ல சப்ஜெக்ட் உள்ளவங்க இருப்பாங்க. இப்போ அவங்க இப்போ ஆடியன்ஸை யாருண்டு விளங்கணுமே கட்டாயம். இல்லாட்டி எனக்கு ஹார்டான சப்ஜெக்டை பேசக்கொள்ள அதுக்கு எடுபடாதே. அந்த கேள்வி கேட்டால் தானே இவங்களுக்கு இது விளங்கிருக்கு, இது விளங்கலைன்றது விளங்கும். அப்போ இந்த கிளாஸில் நான் யாரையும் குறை சொல்லல. கொஞ்சம் அந்த ஏரியாவில் வீக். அதனால தான் எனக்கு அவ்வளோ டீப்பாக பைத்துக்கொள்ள இயலாமீச்சு. விளங்கிச்சா? உங்களுக்கு விளங்கிக்குமே அதில் ஏன் ம். நானும் டீப்பாக பேச காரணம் என்ன? அதில் ஆக்டிவாக இருந்தது. உண்மைதான் உண்மைதான். சாட்டர்டே விஷயத்தில் ம், அடுத்தது நிறைய விஷயங்கள் அவங்க பேசின இன்டராக்ஷன் ஆனது, இந்த விஷயங்கள் வந்து அப்படி ஒன்று இருந்தால் தான் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ம். வேற உண்மைதான் மௌலவி. வேற ஒண்ணும் இல்ல. அடிக்கடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன், நீங்க தான் கொஞ்சம் அது பிரச்சனையே பொறுத்து இல்லை. கொள்ளணும். அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ். ம், நல்ல இன்ஷா மிஷல்ல. அல்லாஹ். ஓகே, அல்லாஹ் ஹைராக்கும். அடுத்தது நாசிர். எல்லாம் ஒரு வேலை பழுவோட ஈக்கிற சுற்றி அது 100 ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டம் என்ற அந்த ஒரு நிலப்பாடை மெருக்கி அல்லாஹ் ஹைராக்கும். நாசிர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். சொல்லுங்க சார். நானும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஐடியா ஒன்று இல்லாம தான் வந்தேன். ஆ, இதெல்லாம் ஸ்கேம், இதுல earn பண்ணல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஃபுல் நாலேஜ் வந்துச்சு. ஆனா சார்ட் பத்தி இன்னும் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சாங்க இந்த கிளாஸஸ் கொஞ்சமும். ம், அதை பார்த்து இன்ஷால்லா படிச்சுக்கொள்வேன். அடுத்தது இந்த நாலேஜ் இல்லாம வேற புக் ரீடிங் அப்படி இப்படி நிறைய ஹேபிட்ஸும் மாறிச்சு இந்த கிளாஸ்க்கு போறோம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அடுத்தது நிப்ராஸ். நிப்ராஸ் இருக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது நான் வரும்போது ஷேர் மார்க்கெட்ல ஜீரோ. ஷேர் மார்க்கெட்டுண்டா என்னன்னு தெரியுமா? அது இப்படி செய்யுது ஒன்றுமே தெரியாம தான் இருந்துச்சு. இப்ப ஹீரோ. ஆ இப்ப ஹீரோ. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தெரியுமா? நான் அந்த டெக்னிக்கல் சைடு கொஞ்சம் நான் படிக்கணும். 2 கிளாஸஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. 1 கிளாஸ் சந்திச்சு செல்லிபட அந்த கிளாஸ்ல இன்னும் ரெக்கார்ட்ஸை கேட்கல. அந்த ரெக்கார்ட்ஸை அதிர்த்து மெசேஜ் பண்ணி கொஞ்சம் அனுப்புவோன்னு செல்லதுக்கு மறந்துட்டேன் எனக்கு. இல்ல ரெக்கார்ட் அனுப்ப எல்லாரும் உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து கொண்டு தான் நீங்கலாம். இல்ல அது நான் வந்தீங்களா? அது நான் இன்றைக்கும் இமெயில செக் பண்ணேன். இல்ல இதுக்கு முந்தி ஒன்றுமே நீங்க வந்து இல்லையா? எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் 36 இமெயில் அதுக்குள்ளே போனீங்கண்டா உங்களோட ஜிமெயில கூகுள் டிரைவுக்கு போனீங்கண்டா அந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லா கிளாஸும் வைக்கும். ஒரு லாஸ்ட் மெசேஜ் வந்து ஜனவரி 8. ஒரு மெசேஜ் தான் வரும். அந்த மெசேஜுக்குள்ள நீங்க போனா கூகுள் டிரைவை நீங்க எடுத்து பாருங்க, அதுக்கும் எல்லாமே இருக்கும். கிளாஸ் பெச் 37 இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, கூகுள் டிரைவுக்குள்ள போனா இருக்கும். இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க. மஷால்லா எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நான் ஆரம்பத்தில் கேட்டேன். எனக்கு கொஞ்சம் தமிழ் இந்த இங்கிலீஷ்ல அனுசரி கேட்டேன். இந்த முறைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா வேண்டியது விளங்கும். அது ஈஸி, மிச்சம் ஈஸி ஆயிடுச்சு. எக்ஸ்பிளேஷன் நல்லா விளங்கிச்சு. தேவையான டவுட்டை கேட்டோம், சிலது கேட்கல, சிலது ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது இப்ப நாங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தொடர்ந்து ஐடென்டி இல்லாமதால பெரிய பிரச்சனை ஆகாது. இல்ல நான் எப்பயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லைசனை வச்சு ஒன்றும் செய்யலான்றாங்க. ஐடென்டி வந்து அப்ளை பண்ணணும். இப்போ ஐடென்டி எடுக்கலான்னு தான் வெயிட் பண்ணி கொண்டு நாளைக்கு பேசுற விஷயம் இல்லை. ஐடென்டி உங்களுக்கு இல்லப்பா? இல்ல, அது ஐடென்டி இருந்துச்சு. நேத்து தேட போல பார்த்து ஐடென்டியே காணல. ஒரு கிழமை 2 வீக்ஸா தேடி ஐடென்டியே காணல. அல்மாஸ்லயும் ஏலாது, மொத்தத்துலயும் அல்மாஸ் பேசினேன். ஐடென்டி மஸ்ட். பாஸ்போர்ட்டும் இல்லாத ஐடென்டி, பாஸ்போர்ட்டும் ஐடென்டி மஸ்ட்ன்றான். அப்ப இந்த போட்டோஸ் எல்லாம் மீக்குது. அதுமா வந்து கால் பண்ணுவானா இந்த இதுல ஸ்கைப் கால் பண்ணேன்னு சொன்னா ஐடி வீடியோ கால் பண்ணுவானா ஐடி கையில வச்சு கால் பண்ணி சொல்றான். அதனால தான் ஸ்டார்ட் பண்ண. ஒன் டேல எடுக்கிறேன் ஐடென்டி. வண்டியில் அடிக்கிறோம் சார். எடுத்துருங்க சார். அது எப்படின்னு தேவை. நான் நினைக்கிறேன் அடுத்த இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வரது கொஞ்சம்
பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் நாலேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அடுத்து வரணும். அது பேசிக் அல்ஹம்துலில்லாஹ் விளக்கிட்டு. நல்ல மனுஷன். அடுத்தது ரிஸ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலை. அலைஹிஸ்ஸலாம். ஃப்ரெண்டு இந்த ரிஸ்மி. ஃப்ரெண்டு நீங்களா? அது இந்த சொல்லுங்க. மற்றது பிசியில் லோக் ஆகிக்கிறேன், இது ஃபோனில் லோக் ஆகி பேசிக்கிறாரு. இந்த ஒன்னாவது நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும்னு நிறைய ஆசையோடு தான் இருந்தேன். அப்ப அரசர் நடத்தான் சொன்னாரு, இப்படித்தான் ஒருத்தர் இருக்கிறாரு, கிளாஸ்ல ஜாயின் ஆகும், உங்களுக்கு நாலேஜ் ஒன்று வரும் அப்படின்ட்டு. அப்ப நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் ட்ராப் ஆயிருச்சு. கடைசி 2 கிளாஸ் கொஞ்சம் வரல, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஆனா கிளாஸஸ் எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணல. கடைசி கிளாஸ் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணி படிச்சு அண்ட் அது பிறகு எனக்கு விளங்கிச்சு கொஞ்சம் கூடுதலா டீப்பா அந்த சார்ட்ஸை பாக்குற மாதிரி எல்லாம் கொஞ்சம் நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப இப்பயே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அந்த 20 சாப்டர்ஸ் சீக்கிரம் 1-2 கொஞ்சம் 7 மணி மாதிரி கொஞ்சம் பாத்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் படிச்சு கெயின் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறேன் சார். இன்ஷா அல்லாஹ் இன் ஃபியூச்சர் உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் ஹஜ்ரத். எனி டைம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட என்ன எந்த ஏரியாவில் என்ன சப்ஜெக்ட் வேணுமோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா சார், எந்த கெப்பாசிட்டியில் நான் சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சார். இந்த நீங்க படிச்சு தார மெத்தட் உண்மைக்குமே அண்டர்ஸ்டாண்டிங்க சார். நிறைய விஷயங்கள் சொல்லி தர மாதிரி குயிக்கா எங்களுக்கு அசியூம் பண்ணி கொள்ளையில மைக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே சார். இந்த சகல நல்லா நல்லா. அடுத்தது ஜெயித். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் ஸலாம். ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகி வர போகல ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அந்த பெருசாக நாலேஜ் ஒன்று ஈக்கல்ல, பேசிக் நாலேஜ் தான் இருந்துச்சு. மாஷால்லா வந்த சீருக்கு ஒரு ப்ரோட் ஐடியா ஒன்று வந்து இது டெப்த் நல்லா விளங்குது, எவ்வளோ பெரிய ஃபீல்டு இதில் எவ்வளோ எங்களோட எஃபர்ட் போடணுமே விளங்குது. இன்ஷா அல்லாஹ் இது ஷேக்கோட உதவியும் தேவை. இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி நானும் ரிசர்ச் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம். நானும் சில வீடியோ நீங்கள் அடுத்த வீடியோ எல்லாம் பார்த்து கொண்டு தைக்கிறேன்னா, வீடியோஸ் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்குறேன்னா. வேற யாருக்கும் அந்த 37 பெஜ்ட ரெக்கார்ட் தேவைண்டாலும் எனக்கு அனுப்பலாம், பிரச்சனை இல்லை. எல்லாம் ஒன்று தான். கொஞ்சம் கொஞ்சம் சில சின்ன சின்ன விஷயங்கள் அட்வான்ஸ் ஆகிருக்கும். இந்த ஹசான் சொன்னதை போல அது கொஞ்சம் அனுப்புவோம். 37 பெஜ் ரெக்கார்ட்ஸ் எனக்கு அனுப்புவோம். உங்களோட ஜிமெயில் எனக்கு அனுப்பிடுங்களே, திருப்பி அனுப்பிவிட்டேன் இன்ஷா அல்லாஹ். நல்லா ஆல்மோஸ்ட் ஆல் ஆர் டன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ். சந்தீபம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஹஜ்ரத். அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த குரூப் மெம்பர்ஸ் நாங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் கான்டாக்ட் லீவ் இன்ஷா அல்லாஹ் 37 குரூப் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பேசிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம். ஒவ்வொருத்தரும் பிசினஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். கட்டாயம் கட்டாயம். நல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம். வலைக்கும் ஸலாம். எல்லா மெம்பர்ஸும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். வலைக்கும் ஸலாம்.